நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பூர் பகுதியில் ரித்தன்யா அப்படின்ற இளம் பெண்ணினுடைய தற்கொலையானது பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டௌரி வரதட்சணை கொடுமை அப்படின்றது தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்களுடைய கணவர் கவின்குமார் வந்து உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னாடி ஆடியோ நோட்டாக அவங்க தந்தைக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கேஸ் ஆனது இன்றைக்கு பெரிய அதிர்ச்சியை வந்து மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. பின்னணி பற்றியும் இந்த வழக்கை பற்றி உங்களுடைய கருத்தை பற்றி சொல்லுங்க. ரிதன்யாவினுடைய தற்கொலைக்கு வரதட்சணை மட்டும்தான் காரணமா என்று நமக்கு தெரியவில்லை. எப்பொழுதுமே வேறு சில பிரச்சனைகளுக்கு கூட வழக்கு பதிவு செய்கிற போது வேறு காரணங்களை சொல்வார்கள். ஆனால் ஒன்று உறுதியாக நமக்கு தெரிகிறது, பொருந்தாத திருமண உறவிற்குள்ளே அவரால் வாழ முடியவில்லை. தனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்புறுத்தலாக இருக்கிறார், தன்னை வந்து மன ரீதியான நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார். அது வந்து பணம் சம்பந்தப்பட்டதா, நகை சம்பந்தப்பட்டதா, ஏற்கனவே 300 பவுன் கொடுத்து கல்யாணம் செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. 500 பவுன் வேண்டும் என்பதற்கு மேலும் 200 பவுனுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. ஒரு பனியன் கம்பெனியினுடைய ஓனரு. இந்த கவின்குமார் என்பவரும் ரொம்ப வசதியானவர்கள் இல்லை. இதில் யாருமே வசதி குறைவானவர்களோ, வந்து வேலை வாய்ப்பு இல்லாதவர்களோ, அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாதவர்களோ, வாழ்க்கை வந்து அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போகிறோம்னு என்று தடுமாறக்கூடிய இடத்துல இந்த மாதம் வாடகைக்கு என்ன செய்ய போகிறோம், கரண்ட் பில் எப்படி கட்ட போகிறோங்கிற மாதிரி அன்றாட பிரச்சனைகள் சார்ந்தவர்கள் அல்ல, வசதியானவர்கள். ரொம்ப வசதியான குடும்பத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா வாழ்க்கையில் எந்த குறையுமே வராதுன்னு எல்லாருமே நம்புகிறாங்க. மகிழ்ச்சி என்பது வெறுமனே பணத்தில் மட்டும்தான் இருக்குது, சொத்தில் தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. பல பிரபலங்கள் வீட்டு திருமணங்கள், கோடீஸ்வரர் வீட்டு திருமணங்கள், முதலமைச்சர் வீட்டு திருமணங்கள், மந்திரி வீட்டு கல்யாணங்கள், பல திருமணங்கள் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஒரே நாளில் வந்து தன்னுடைய வாழ்நாளில் சேகரித்த மொத்த செல்வத்தையும் ஒரு நாளிலே டாம்பீகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு பெரிய நிலப்பிரபுத்துவத்தினுடைய மிச்சமாக திருமணங்கள் நடக்கிறது. ஒரு பெரிய நிலச்சுவான்தார் இருக்கிறாரு, அவர் வந்து பெரிய ஜமீன்தாராக இருக்கிறார் ஒருத்தர். தன் வாழ்நாளில் வந்து அவர் வீட்டு கல்யாணம் நடந்துச்சு பாடுறாப்பா, டே அப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்குல்ல. அவங்க வீட்டு கல்யாணத்தில் வந்துங்க 64 பதார்த்தங்கள்லாம் வச்சு அது அவ்வளவு சீர் வச்சுருந்தாங்கங்க. அந்த மண்டபத்தை சுற்றி 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 வந்தால் அங்கே இல்லாத சீரே கிடையாது. ராஜா முத்தியா செட்டியாருடைய குடும்பத்தில் வந்து ஒரு அண்ணாமலை செட்டியார், முத்தியா செட்டியாருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சீர்வரிசையை வந்து ஒரு முறை எல்லாத்தையுமே வச்சு இதை குறை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பரிசு தரோம் நாங்கள் அப்படின்னு அறிவிச்சாங்க ஒரு முறை. இப்போ சீரில் இல்லாததே இல்லை. ஒரு வயசான அம்மா போச்சு, பாட்டி ஒன்று சுற்றி சுற்றி பார்த்துச்சு, எல்லாமே இருக்கு. எந்த பொருளுமே கலை பொருட்கள்லேருந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அருவாமனையிலேருந்து எல்லாமே இருக்கு. ஆமாம், அன்றைக்கு அருவாமனை எல்லா காலத்திலையும் பயன்படுத்தப்படுறது. இப்போ தானே மிக்சி வந்துருக்கு, இப்போ அப்போ அம்மி கிரைண்டர் கிடையாது. அப்போ வந்து எல்லா பொருட்களும் இருந்திருக்கு. ஒரு வயசான அம்மா சுற்றி சுற்றி பார்த்துட்டு சொல்லியிருக்கு, என்ன சீர் வச்சுருக்குறாங்க இளவுமை, இங்கே ஈர்வலியை காணா அப்படின்ருக்கு. ஈர்வலி வைக்க மறந்துட்டாங்க, பேனு குத்துறதுக்கு ஈர்வலி சொன்னால அது மறந்துட்டாங்க. அப்போ என்ன எவ்வளவு செல்வங்களை குவித்து வைத்தாலும் குறை சொல்வதற்கு சில பேர் இருப்பாங்க. நிறைவாக ஒன்றை பார்ப்பது அப்படின்னு இருக்குல்ல, ஒரு மன நிறைவு பெறுவது தான் செல்வமே தவிர செல்வத்துக்கு வந்து அளவே கிடையாது. 300 ரூபாய் வச்சிருக்கிறவனுக்கு அது 10,000 500 ரூபாய் வேணும்னு பஞ்சாயத்து பண்ணுறாங்கிற ஒரு பிரச்சனையை அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், தவறுதலாக நம்ம வந்து நம்ம போக வேண்டிய ஊருக்கு போகிற பஸ்ஸில் போகாமல் வெளியில் போர்டு மாட்டியிருப்பாங்க. நம்ம ஏறி உட்காரப்போ கரெக்டான போர்டாக இருக்கும், ஏறி உட்காந்துட்டு போர்டை மாற்றிடுவாங்க சில பஸ்ஸில். நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னா அது வேறு ஊருக்கு போயிட்டுருக்கோம். பாதி வெளியில் நம்ம ஊருக்கு போகிற அந்த பஸ்ஸு அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடுறோம், பஸ்ஸை விட்டு இறங்கிடுவோம். இல்லை பரவாயில்ல, போர்டு மாற்றினான் அந்த ஊருக்கு ஒரு வாட்டி போய்ட்டுருவோன்னு யாரும் போக மாட்டோம். தவறான திருமண வாழ்க்கைக்குள் மாட்டிக்கொண்டவர்கள் பாதி வழியில் திரும்புறது இருக்குல்ல, அது அந்த குடும்ப கௌரவத்துக்கு எதிரானது, அந்த குடும்பத்துக்கு எதிரானது. அந்த அவருடைய மக வந்து வாழாவட்டி ஆயிட்டா, மக வந்து விவகாரத்தாயிட்டா, அவன் வந்து திரும்பி வந்துட்டா, அந்த குடும்பமே வழங்காத குடும்பம் என்று தன்னுடைய குடும்ப கௌரவத்திற்கு பாதகமான விஷயங்களை பேசுவாங்க. திருமண வீடுகளில் ஒரு பெண் வந்து வாழாவட்டியாக இருக்கிறா அப்படின்னு பேசுவாங்க என்கிற அச்சத்தின் காரணமாக பல திருமண வாழ்க்கை, கசப்பான உறவுகள், பொருந்தாத உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இப்போ நம்ம உடம்பு வந்து என்ன செய்யுது, ஒரு தவறான உணவை நம்ம உட்கொண்டுட்டோம்னா என்ன செய்யுது, அது வந்து அஜீரணமாகி விடுகிறது. சில பேருக்கு வாமிட்டு வந்துடும் பொருந்தாத உணவை கொடுத்தா.
சில பேருக்கு வந்தாங்க அஜீரணமாகி லூஸ் மோஷன் ஆயிரும். உடம்பு கூட தன்னுடைய ஒரு ஒவ்வாமையான ஒரு உணவை வந்து ஏற்றுக்கொள்ளாது. சில உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின்னில் அலர்ஜி வந்துடும். சில 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 பேருக்கு ஒப்புக்கொள்ளாத உணவு அந்த உடம்பு ஏற்றுக்கிறாது சில விஷயங்களை. அப்போ இயற்கை ஒரு நியதியை வைத்திருக்கிறது. அப்போ பொருந்தாத வாழ்க்கைக்குள்ளே போய் நீ காலம் பூரா வாழணும் அப்படிங்கிற அறிவுரைகளாலேயோ கட்டாயத்தினாலேயோ ஒருவனுக்கு ஒருத்தி. சினிமாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவே உனக்காகன்னு ஒரு படம் இருக்குது. ஒரு செடியில் ஒரு பூன்னு, ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கும் லலலா லலலான்னு ஒரு பாட்டை போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாங்க. விஜய் இப்போ மாற்றி சொல்லிட்டாரு. ஆனால் அப்படி சொன்னவன் வாழ்க்கையில் எத்தனை காதல் வந்திருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு யார் மீதாவது ஒரு அன்பு பிறக்கும், ஒரு காதல் பிறக்கும். ஒவ்வொரு சீசன்லையும் அது வேறு வேறு காலகட்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன செய்கிறான்னா, சாதியை காப்பாற்றணும், மதத்தை காப்பாற்றணும், குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும்னா ஒரு பெண்ணுக்கு மாற்று வாழ்க்கை வந்து விடக்கூடாது. அந்த பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்குள்ளே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் என்று சொல்லுகிற குடும்ப வன்முறைக்கு, குடும்ப கௌரவத்திற்கு யாரை பணியிடுறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் யாராவது விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் ஆளை வச்சு அடியாள் வச்சு தேடி கொண்டு வந்து ஆளை வெட்டணுங்கிறாங்க. அங்கேயும் ஆணவ கொலை நடக்கிறது, கௌரவ கொலை தான் நடக்கிறது. ஹானர் கில்லிங்கிறது பல வடிவத்தில் இருக்குது. திருமண பந்தத்தில் இது அரேஞ்ச்மெண்ட் மேரேஜில் வந்து நிச்சயிக்கப்பட்ட கல்யாணங்கள்லையும் பொருந்தாத திருமணம் இருக்கிறதுன்னு சொன்னால் அங்கு நீங்கள் கட்டாயப்படுத்தி நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லுகிற போது அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற முடியாமல், இத்தனைக்கும் அந்த பெண் படிச்சிருக்காங்க, சொந்தமாக கார் ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. தற்கொலை செய்கிறதுக்கு கூட கார் எடுத்துகிட்டு போய் தான் ஒரு இடத்துல போய் பூச்சி மருந்து விஷம்லாம் குடிச்சிருக்கா. சரி, இப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக தற்கொலை இல்லை அப்படின்றது அப்படிதான் வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த பெண் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. 1960 வந்து டவுரிக்கான ஒரு ஆக்ட், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ன்றது சட்டத்திலே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் படித்த பெண்ணாக இருக்காங்க, அதை பயன்படுத்திக்கணும். இல்லை இப்போ சட்டத்திட்டங்கள் வந்து என்னதான் பெண்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்தாலுமே அது பெண்கள் பயன்படுத்திக்க நினைச்சாதான் அது பயன்பெறும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இல்லை, எந்த சட்டமுமே சட்ட புத்தகத்தில் தான் இருக்கும். நடைமுறைப்படுத்துகிறவர்களை பொறுத்து தான் அது மாறும். அண்ணல் அம்பேத்கரே சொன்னது, சட்டத்தை வந்து யார் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அதற்கு தக்கன அது மாறும். ஒரு பெண்ணால் தனித்து வாழ முடியும். திருமண பந்தத்திலே வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண்ணால் அல்லது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பந்தத்துக்குள்ளே சிக்கிக்கொண்ட ஒரு பெண்ணால் அதை தாண்டி வாழ முடியும் என்பதற்கான தன்னம்பிக்கையை குடும்பங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறதா? இது போன்ற தற்கொலையை தவிர்ப்பதற்கு அவர்களுக்கு தன்னம்பிக்கையாக வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு சொல்லிக் கொடுத்துருக்குறோமா? இப்போ பெண்கள் போய் தனியாக வந்து வீடு கேட்டால் வாடகை கொடுக்க மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. தனியாக வேலைக்கு போகிற பெண்கள், ஊடகத்தில் வேலை செய்கிற பெண்கள், திரைப்படத்தில் வேலை செய்ய எல்லா இடங்களிலேயுமே பாலியல் ரீதியாக பெண்களை வந்து தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு ஏற்கனவே இங்கே கட்டமைக்கப்படுகிறது. தனித்து வாழ்கிற பெண்கள் வந்து ஒழுக்கத்துக்கு எதிரானவர்கள், அவங்க வந்து பண்பாட்டுக்கு எதிரானவர்கள், குடும்ப அமைப்புக்கு எதிரானவர்கள் என்று ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ஆண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இதை யார் உடைக்கிறதுனா பெண்கள் தான் உடைக்கும். இப்போ அவங்க இப்போ ரித்தன்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 27 வயது, அவங்க படிச்சிருக்கிறாங்க, ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து குடும்ப சூழலில் அவங்களுக்கு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மையை வந்து கொண்டு வரக்கூடிய இடத்துல பெற்றோர்கள் இல்லை, அதை அவங்க சரியான முறையில் செய்யலை அப்படின்னாலும் அந்த கல்வி, அவங்க படித்த கல்வி வந்து உதவாமல் போயிருச்சு அந்த இடத்துல. ஏன் வந்து அவங்க படித்தது மூலமாக சட்ட ரீதியாக வந்து இதை கையாண்டுட்டு இருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த மனநிலை இருக்குல்ல. நீங்கள் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் ஒரு பனியன் கம்பெனியுடைய ஓனருக்கு மகளாக பிறந்திருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தோல்வியை, அவமானத்தை, ஏமாற்றத்தை தராத வாழ்க்கையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது முதல் தோல்வியை காணுகிற போது, முதல் ஏமாற்றத்தை காணுகிற போது, ஏன் வந்து பரீட்சையில் வந்து ஃபெயிலாக போகிற ஒரு குழந்தை வந்து தற்கொலை செய்து கொள்ளுதுன்னா, ஏன் ஒரு நீட்டில் வந்து பாஸ் பண்ண முடியாதவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னா, காதலில் வந்து சில பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னா, அதையே தங்கள் உலகமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இதை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குன்னு நம்பலை. படிப்பை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கிறது, இந்த காதலை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த திருமண பந்தத்தை தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்வதற்கான தன்னம்பிக்கை வந்து குடும்ப அமைப்புகள் கற்றுக் கொடுக்கணும். நீ படிக்கலைன்னா நீ நாசமாக தான் போயிடுவ, நீ இரவு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு, நீ இருக்கிறதுக்கு செத்து தொலையலாம் என்று நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு உளவியல் தாக்குதலை தொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்திற்கு பின்பு அவர்களால் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாது.
ஓகே சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், ரித்தன்யாவினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும், ரித்தன்யாவினுடைய பெற்றோர்கள் வந்து மீடியா முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெண் மேலே எந்த குறையுமே கிடையாது, அவள் வந்து நல்ல பொண்ணு தான், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, பொறுத்து போகிற பொண்ணு, குடும்ப விஷயங்கள், ஒரே பையனாக இருக்கிறான் கவின்குமார் வந்து ஒரே பையனாக இருக்கிறாரு அப்படின்றதுனால குடும்ப விஷயங்களை வெளியில் கொண்டு வராத ஒரு பெண்ணா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்பா என்னடான்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்துட்டு என் பொண்ணு செத்ததே எனக்கு பெருமையாக தான் இருக்குது, அவள் செத்து போயிட்டா, இருந்தாலும் இதையே எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும் இல்லை, இது அவங்கவுங்க எண்ணம் தான், ஆனால் என் பொண்ணு இப்படி வந்து பண்ணியிருக்கா, அது பெருமை தான் அப்படின்ற அந்த பெருமைன்ற வார்த்தை இன்றைக்கு இணையதளத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 பேருடைய கருத்து, இவங்களுடைய மனநிலை, ரித்தன்யாவினுடைய மரணம், இதை பற்றி சொல்லுங்கள். குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்லக்கூடாதுன்னா யாரிடம் சொல்வது? நிறையா பேர் சாமி கும்பிட்றதுக்கு அடிப்படை என்னென்னா, பக்திக்கு அடிப்படை என்னென்னா, நம்ம சாமிகிட்ட போய் எல்லா குறையும் சொல்லலாம், பிரார்த்தனையின் வழியாக நம்ம எல்லாவற்றையும் முறையிடலாம், ஜபம் செய்கிறது மூலமாக, தொழுகை செய்கிறது மூலமாக, வழிபாடு செய்கிறது மூலமாக கடவுள்கிட்ட போய் நம்ம எல்லா குறையும் சொல்லலாம்ங்கிறதுக்காக தான் அந்த அந்த பக்தி என்கிற ஏற்பாடே இருக்கிறது. சக மனிதர்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதற்கு யாருமே இல்லை, யாருமே அவங்களுடைய பிரச்சனை கேட்க தயாராக இல்லைங்கிறது தான் தற்கொலைக்கு அடிப்படை. என் மக வந்து நல்லவ தான், அவள் குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா, அது ஒரு வகையான அடக்குமுறை. அந்த குரலை வந்து நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு அடக்குமுறை. என் மக ஒருத்தனோட வாழ்ந்து செத்துருக்காங்கிறது எனக்கு பெருமைன்னு சொல்கிறது, இது ஒரு கௌரவ படுகொலை. இது அந்த கணவனினுடைய பெற்றோர்கள் மட்டும்தான் அதுக்கு காரணம், அந்த கணவன் மட்டும்தான் காரணம், ரித்தன்யாவினுடைய கணவன் தான் இந்த தற்கொலைக்கு காரணம், அந்த குடும்பம் தான் காரணம் என்று சொல்வதை விடவும் அதற்கு சமமான பங்கு இவங்களுக்கு. அந்த குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்லாத, ஒருத்தனோட வாழ்ந்ததான் பெருமைன்னு சொல்லக்கூடிய இந்த கௌரவ படுகொலையில், இந்த பாவத்தில் சரி பங்கு வந்து அவர் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இப்போ ரித்தன்யா திருமணமாகி போன வீட்டில் வந்து வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்கிறாங்க, உடல் ரீதியாக அந்த பெண்ணுக்கு வந்து துன்புறுத்தல் செஞ்சுருக்கிறாங்கன்றது கண்டிப்பாக ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு தவறான செயல் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ரித்தன்யாவுக்கு தான் என்ன கோத்ரூ பண்ணுறன்றத சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணாமல் இருந்திருக்காங்க இல்லையா, அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்க? இல்லை, அதாவது வளர்க்கப்படக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல, சில பேர் வந்து பெண்ணாக இருப்பாங்க ஆனால் ஆணாதிக்கமாக சிந்திப்பாங்க. ஆணுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறதோ அதுவே ஒரு பெண்ணின் சிந்தனையாக இருக்கும். அதனால் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள், இந்த சமூகமே ஆணாதிக்க சமூகம், அதில் பெண்களினுடைய உரிமை, பெண்களினுடைய கல்வி, அதாவது பெண்கள் வந்து தனித்து வந்து வாழ முடியும் என்று சொல்வதற்கான வாய்ப்பை குடும்ப அமைப்புகள் தருவதே கிடையாது. அதிலிருந்து இந்த வன்முறைகள் பிறக்கிறது. குழந்தைகளாக வளர்க்கப்படுகிறவங்க எந்த பிரச்சனைகளையும் சந்திக்காதவங்க முதல் கட்டமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை மாட்டிக்கொள்கிற போது அவங்க எமோஷனலாக இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவுகளை தவிர்ப்பதற்கு தன்னம்பிக்கையோடு கூடிய ஒரு கல்வி வேணும், எதிர்நீச்சல் போடுகிறது தான் வாழ்க்கை என்று சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தனித்த முடிவுகளை இப்படி தான் எடுக்கணும். அவர்களுக்கு குறைந்தபட்சம் யாராவது நண்பர்கள் வட்டமாவது இருந்திருந்தால் அவர் தப்பித்திருப்பார் என்று எனக்கு தோன்றும். ஓகே சார், உளவியல் ரீதியாக ரித்தன்யாவுக்கு நடந்த இந்த பிரச்சனை மூலமாக இதுக்கு என்ன தீர்வு இருக்கும் அப்படின்றத எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி.